வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் எங்கெங்கு மழை பெய்து வருகிறது, கடலோர மாவட்டங்களில் வானிலை நிலவரம் எப்படி இருக்கிறது போன்ற கேள்விகளுக்கு தகவல்களை வழங்குவதற்காக நாகையிலிருந்து எமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் கடலூரிலிருந்து செய்தியாளர் பார்த்தசாரதி ஆகியோர் நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். முதலில் நாகையிலிருந்து பார்த்தசாரதி கிட்டே இருக்கலாம். பார்த்தசாரதி வணக்கம். தற்போது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாகையில் மழை விவரம் எப்படி இருக்கிறது? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெளிப்பட்டுள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. இந்த நிலையில் இன்று காலை முதலே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாக சாரல் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், வெளிப்பாளையம், திருமருகல், திட்டச்சேரி, வேளாங்கண்ணி, கீழ்வேலூர், திருக்கோளை, வலிவலம், வேதாரண்யம் உள்ளிட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காலை முதலே சாரல் மழையானது பெய்து வருகிறது. தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 5 நாட்களுக்கு நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் வரும் 17ஆம் தேதி வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நள்ளிரவு முதல் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் ஒரு அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. இதனால் நாகை முதல் வேதாரண்யம் வரை உள்ள 25 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் சுமார் 3500க்கும் மேற்பட்ட நாட்டு மற்றும் விசைப்படகை கொண்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக காலை முதலே கடற்கரை மற்றும் துறைமுகங்கள் பகுதிகளில் நிறுத்தி வைத்து வருகின்றன. மேலும் சுனாமி குடியிருப்பு மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ள 68 பகுதிகள் மழையால் பாதிக்கக்கூடிய பகுதிகள் என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் பெஞ்சல் புயல் பெய்த மழையால் பொதுமக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு தனியார் பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகளில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். தற்போது மழை தொடங்கியுள்ளது. காலை முதல் சாரல் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது உள்ள நிலவரத்தின்படி மழையானது தொடர்ச்சியாக சாரல் மழையாகவே பெய்து வருகிறது. மதிய நேரத்திற்கு பிறகு இந்த மழையானது அதிதீவிரம் எடுக்கும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மழையை கட்டுக்குள் இந்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது. பள்ளப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு மீட்டு முகாம்களில் தங்க வைக்க ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பிலிருந்து ஒரு கோரிக்கையானது எழுந்துள்ளது. மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பெருமளவில் ஒரு பாதிப்புக்கு பெருமளவில் ஒரு மழையால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோல் மீனவர்களும் கடந்த 10 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு சென்றும் போதிய அளவு மீன் கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தோடு திரும்பி வந்த நிலையிலும் தற்போதும் மழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாக உள்ளது. மீனவர்களும் வேதனையில் தற்போது மூழ்கியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் பொதுமக்களும் அன்றாட 10 நாட்கள் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் பாதிப்படைந்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாஸ். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக கடலூர்ல இருந்து பார்த்தசாரதி இணைகிறார். பார்த்தசாரதி, கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவுல மழை நிலவரம் எப்படி இருக்கு? எந்தெந்த பகுதிகள்லாம் அதிக மழை பெய்யும்னு வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது? கள நிலவரங்கள் என்ன? புதிதாக வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தற்பொழுது 11 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடலூர், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டத்தில் கடலூர், அண்ணாமலை நகர், பரங்கிப்பேட்டை, சிவபுரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காலை முதலே கனமழை பெய்து வருகிறது. தற்பொழுது வரை கனமழையான நீடித்து வருகிறது. நிலையில் தற்பொழுது இன்று காலை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்காத வேதனை அளித்து வருகிறது. காலை பள்ளி மாணவர்கள் நடந்தபடியே செல்கின்றனர். அதே போன்று கடலூர் மாவட்டத்தில் தற்பொழுது இந்த கனமழையையும் எதிர்கொள்வதற்காக அனைத்துத்துறை அதிகாரிகள், குறிப்பாக வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்துத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்துத்துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தேவையான பொருட்களும் மாவட்ட நிர்வாகத்தில் தயார் நிலையில் இருக்கிறது. தற்பொழுது இந்த கனமழையும் எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி பார்த்தசாரதி. வங்கக்கடலில் நிலவிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த கடலூர் மற்றும் நாகை இந்த மாவட்டங்களில் எந்தெந்த பகுதிகளில் அதிக கனமழை பெய்யும் என்பது தொடர்பான கள நிலவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் பார்த்தசாரதி வழங்க கேட்டோம். இது தொடர்பான மேலும் தகவலை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.